தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, அமமுக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கின்றனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் மதியழகன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வணக்கம் சையத். அதிமுக ஒவ்வொரு நாளும் மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய நடவடிக்கைகளாலும் அவருடைய அரசியல் நகர்வுகளாலும் இனிவரும் காலம் தமிழக மக்களின் எதிர்காலம் அதிமுகவால் தான் உருவாக்கப்படும் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது மாற்றுக் கட்சியினர் ஏராளமானோர் தற்போது அதிமுகவை நோக்கி அவர்கள் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் கூட தேனி மாவட்டத்திலிருந்து ஏராளமானோர் 400க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர் ஏற்பாட்டில் திமுகவை சேர்ந்த தாமரைக்குளம் பேரூர் கழக இளைஞரணி துணை செயலாளர் அப்பாஸ் மைதீன் தலைமையில் மாவட்ட திமுக வர்த்தக அணி துணை செயலாளர் செல்லராமன், முன்னாள் தென்கரை பேரூர் செயலாளர் கருத்தபாண்டி, பேரூர் இளைஞர் அணி செயலாளர் சதீஷ்குமார், மகளிர் அணி செயலாளர் விஜயா, தாமரைக்குளம் 7வது வார்டு செயலாளர் செல்வம், பெரியகுளம் நகர இளைஞர் அணி நிர்வாகி ரபிக் ராஜா, பெரியகுளம் தெற்கு ஒன்றிய பிரதிநிதி அந்தோணி, நகர வர்த்தக அணி சேர்ந்த சம்சுதீன், ஒன்றிய மாணவரணி துணை அமைப்பாளர் முகமது ரபீக் உள்பட திமுக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமிய மக்களான அவர்களும் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து தங்களை அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்கள் பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்த போது அவர்கள் முறைப்படி துவா ஓதி, அதாவது பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்றும் அரசியலில் அவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதும் மக்கள் அனைவரும் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அவர்கள் முறைப்படி இஸ்லாமிய முறைப்படி துவா வாசித்து இஸ்லாமியர்களின் புனித நூலான குரான் புத்தகத்தை பரிசாக வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று பார்க்கும்போது கேரள மாநிலத்தில் பன்னீர்செல்வத்தால் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளான கேரள மாநில பொருளாளர் ஜெயலால் அவருடைய தலைமையில் கேரள மாநில கழக அவைத்தலைவர் ஜிஜோ வெம்பிலான், மாநில கழக இணை செயலாளர் மல்லிகா, மாநில கழக துணை செயலாளர் யசோதா மற்றும் ஹரீஸ், திருவனந்தபுர மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார், மாவட்ட துணை செயலாளர் ராதிகா, திருவனந்தபுரம் மாவட்ட தலைவர் பிரேம்நாத், மாவட்ட இணை செயலாளர் சந்திரிகா, கொல்லம் மாவட்ட செயலாளர் சிதம்பரம் பிள்ளை, மாவட்ட தலைவர் லத்திகா குமாரி, துணைத் தலைவர் கமலாகரன், மாவட்ட இணை செயலாளர் விஜயன், மாவட்ட பொருளாளர் ஸ்ரீஜித், மாவட்ட பிரதிநிதி காமராஜ் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர், அதாவது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் தங்கள் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜெயக்குமார் ஏற்பாட்டில் அமமுகவை சேர்ந்த மாவட்ட விவசாய அணி செயலாளர் தக்காளி சந்திரன், மாவட்ட வழக்கறிஞர் சங்க தலைவர் வக்கீல் செல்வம், மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் சுமன்ராஜ், ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் அர்ஜுனன், மாவட்ட நெசவாளர் அணி செயலாளர் செல்லப்பாண்டி, ஆண்டிப்பட்டி பேரூர் கழக இணை செயலாளர் பாக்கியராஜ், மேற்கு ஒன்றிய இளைஞர் பாசறை செயலாளர் சிவராஜ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் என 100க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து தங்களை கழகத்தில் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வின் போது தேனி கிழக்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் முருகன், மாவட்ட கழக இணை செயலாளர் முத்துலட்சுமி, கழக துணை செயலாளர் சோலைராஜ், உஷாராணி, மாவட்ட பொருளாளர் வைகை பாண்டி, அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் சதத்துல்லா, மாநில விவசாய அணி துணை செயலாளர் பெரிய வீரன், மாநில மருத்துவ அணி இணை செயலாளர் டாக்டர் அனுமந்தன் உள்பட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். செய்ய தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக, அமமுக மற்றும் பன்னீர் ஆதரவாளர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் என 400க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதை பற்றி விவரங்களை நமது சேலம் செய்தியாளர் மதியழகன் வழங்கினார். அதனை கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.